ThillaiNagar அஸ்ஸலாமுலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் நம்ம ஒரு மாதத்துக்கு குடும்பங்களுக்கு தேவையான நோன்பு வைக்கிறதுக்கான ஃபண்டு கேட்டிருந்தோம். அவங்களுக்காக பொருட்கள் வாங்கி கொடுக்கலான்னு நிறைய சகோதரர்கள் அனுப்புனாங்க. 1,40,000 ரூபா வச்சு 2,800 ரூபா ஒரு குடும்பத்துக்கு சொல்லி 50 குடும்பங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நிறைய சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த சமயம் தான் நம்ம சதக்கா பண்ணுறதுக்கு சரியான சமயம். ஏன்னா நிறைய மக்கள் நோன்பு வைக்கிறதுக்கு உதவி செய்கிறதுல நம்ம அதிகமான நன்மைகளை வாங்க முடியும். ஸோ முதற்படியாக நமக்கு ஃபண்டில் நம்ம பொருட்கள்லாம் வாங்கி வீடு முழுக்க ரொப்பி வச்சுருக்கோம். ஸோ இன்ஷால்லாஹ் வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம், அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பேக்கிங்கோட வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இன்ஷால்லாஹ் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு முழுக்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம். நமக்கு ஃபண்டு கூட ஈஸியாக கிடச்சிருது. ஆனால் இந்த பொருட்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வாங்கி வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம், அது எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நம்ம கேட்போம். இது ரம்ஜானுக்காக வாங்கியிருக்க பொருள் 10 கிலோ அரிசி, மனசூர் பொன்னி இல்லை நம்பர் 1 அரிசி, 5 கிலோ கோதுமை மாவு, அப்புறம் 2 கிலோ பருப்பு, 1 கிலோ உளுந்து, 1/2 கிலோ டேங்க் பவுட்ரு, ஆயில் 2 லிட்ரு, அப்புறம் மிளகாப்பொடி 1/4 கிலோ, அப்புறம் டீத்தூள் 1/4 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, அப்புறம் சீரக சம்பா அரிசி 1 கிலோ, பொட்டுக்கடலை 1 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, அப்பளம் 1 பாக்கெட்டு, ஊறுகாய் பாட்டில், நெய், அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஏலக்காய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, சர்பத் பாட்டில், கடலை மாவு, சர்க்கரை, டாப் ராமன், அனில் சேமியா, ரவா உள்பட கிட்டத்தட்ட 35 பொருள் எல்லாம் நம்பர் 1 நயமான பொருளாக வாங்கியிருக்கோம். கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலிக்கு தேவையாக அவங்க நல்லபடியாக நோன்பு வைக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான நாட்களில் உதவி செய்கிறதோட இந்த உதவி மிகப்பெரிய நன்மையை நமக்கு அதிகமாக வாங்கி தரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவுறாங்களோ அவங்களுடைய நோம்பில் எந்த பகுதியும் குறையாமல் நமக்கு அந்த நன்மை சேரும்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உன்னத பணியில் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வீடு முழுக்க அந்த பொருட்கள் தான் நிறைஞ்சிருக்கு. இன்ஷால்லாஹ் இன்னும் மக்கள்லாம் நாங்கள் தேர்ந்தெடுக்கோம் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இன்ஷால்லாஹ். லீவ்டி நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பொருளை வாங்குறதுக்கு நாங்கள் சில சிரமம்லாம் பட்டோம். எங்கள் கூட சேர்ந்து ஒரு 7 பேர்கிட்ட வேலை செஞ்சாங்க. ஒரு 50 குடும்பத்துக்கிட்ட நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அதனால் எங்களுக்கு சில பேர் இன்னும் கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸோ இன்னும் அதிகமான ஃபண்ட்ஸை நம்ம பேங்க் அக்கௌண்ட், பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு அனுப்பி வைங்க. அது உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தர்மம் பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இன்ஷால்லாஹ் இன்னும் அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ்வோட பதிவில் செலவழிங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு ThillaiNagar சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகியஷ் ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரே முன்னேறு, தீமையை செய்பவரை குறைத்துக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும்
நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறார்.